மார்னிங். வெரி குட் மார்னிங் சார். சொல்லுங்க, இன்னைக்கு மார்னிங் செஷன் எப்படி இருந்தது? சார் வெரி குட் மார்னிங். செல்வராஜ், திருவண்ணாமலை மாவட்டம், ஜவாதுமலை. சொல்லுங்க சார். சார், இந்த இன்விடேஷன் அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது சார். ஏன்னா நிறைய மிஸ்டேக் இதில் தான் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்றத நானும் ஏற்கனவே உணர்ந்திருக்கேன். ஒருத்தர்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும் என்னன்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் சார். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே வந்து கொண்டு போக முடியும் அப்படின்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கினேன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க ராஜேந்திரன் சார். சார் வெரி குட் மார்னிங் சார். மார்னிங் சார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அந்த அவங்களுடைய நீட்ஸை பத்தியும் இல்ல அவங்களுக்கு ஏன் அது தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தியும் அவருக்கு கரெக்டா வந்து அந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணாரு. ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒருத்தர் வந்து இனிஷியலா அப்ரோச் பண்ணும்போது நான் வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவியன் கூத்து அந்த கடை வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் தொடர்ந்து ஒரு 5-6 நாள் போய் பால் வாங்கிட்டு இருந்தேன். பால் வாங்கிட்டு வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து நம்மளுடைய ஒரு ஓப்பனிங் கால் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொன்ன பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓகே, மறுநாள் திருப்பி அவருக்கு கொஞ்சம் பிளான் சொல்லி புரிய வச்சுட்டு வந்துட்டேன். புரிய வச்சு திருப்பி ஒரு 2-3 நாள் கழிச்சு திருப்பி என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்துட்டு அவர் என்ன பண்ண ப்ராடக்ட் வாங்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, அப்ப நான் என்ன பண்ணேன், நம்மகிட்ட வந்து ஒரு கேட்டலாக் புக் இருக்கு, அந்த புக்கை எடுத்து போய் கொடுத்தேன். சார் எனக்கு இது சோப்பு மற்ற விஷயம்லாம் எல்லாம் வாங்குற மாதிரி இல்லை, எல்லாமே எங்களோட ஓன் ப்ராடக்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார், ஆயில்ல இருந்து மற்ற விஷயங்கள்லாம் அப்படின்னாரு. சரி ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நீங்க வாங்கணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை. வேற ஏதாவது வந்து நம்ம வீட்டில் ஹெல்த் இஷ்யூ யாருனா இருக்கா சார் அப்படின்னு கேட்கும் போது, ஆமா சார், அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி இருக்கு அப்படின்னாரு. இப்போ மூட்டு வலி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏன் அந்த மூட்டு வலி வருது அப்படின்ற விஷயம் என்னன்னா, நம்ம ஜாயினிகள் வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதம் வந்து கம்மியா இருக்கு. அந்த ஈரப்பதம் கம்மியா இருக்கிறதுனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த வலி தாங்க முடியாம போயிட்டு டாக்டர்கிட்ட போறாங்க, பெயின் கில்லர் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துல போய் சஃபரிங் ஆகுறாங்க. அப்ப நம்மகிட்ட இயற்கையான முறையில வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோசமைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல வந்து சினவுல ஒரு திரவம் இருக்கு. அந்த திரவம் வந்து வயசு ஆக ஆக கம்மியாகிறதுனால ஈரப்பதமும் கம்மியா இருக்கு, அதனால அவங்க அவசரப்படுறாங்க. ஸோ இதை வாங்கி கொடுக்கலாங்களே அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளுக்கோசமைன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அயன் போடிக்கு கால்சியம், ஸோ மூணையும் அவர்கிட்ட வித்து கிட்டத்தட்ட ஒரு 1200 1500 பில் போட்டு ப்ராடக்ட் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டேன். ஸோ அவர் இந்த இடத்துல ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்ன பண்ணாலும் ஸோ என்ன அவங்களுக்கு தேவை, ஏன் அது தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா சேல் க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த விஷயம் நான் இப்போ நான் ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் பண்ணிருக்கேன். ஸோ அந்த விஷயம் வந்து நமக்கு பிரபஞ்சம் கரெக்டாக கொண்டு வந்து இந்த இடத்துல வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். விழாமல் ஓடுவேன் என்பது நம்பிக்கை, விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்பது தன்னம்பிக்கை. இது நம்ம எல்லாருக்கும் தேவை. இதுதான் நம்ம பேசுறவங்க எல்லாம் நம்ம கூட வந்து வெஸ்டேஜ் பிசினஸ் பண்ணா நல்ல விஷயம். சரி, வரல, அதுக்காக நம்ம பிசினஸை விட்டுற முடியுமா? நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும், கட்டாயம் வருவாங்க. இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிற சித்தார்த் சிங்கா இருக்கட்டும், 25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ராஜன் சாரா இருக்கட்டும், இல்ல மேடமா இருக்கட்டும், இல்ல இன்னும் இருக்கிற லீடர்ஸ், இல்ல நானோ இல்ல மற்ற எல்லாருமே சரி, இன்னைக்கு டைமண்ட் கிரவுன், யூனிவர்சல் கிரவுன், டபுள் கிரவுன், எந்த லெவல்ல யார் இருந்தாலும் சரி, விஎம்சிஎம் மெம்பரா இருந்தாலும் சரி, அவங்க பேசினாலும் இன்னைக்கு வேண்டாம்னு சொல்ற நண்பர்கள் இருக்காங்க. அப்புறம் பார்க்கலாம், நான் பிறகு சொல்றேன், வீட்டுல கேட்டு சொல்றேன், இந்த பதில் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஒரு சிலர் நம்மளோட வருவாங்க. இப்ப ராஜேந்திரன் சார் சொன்ன மாதிரி, இல்ல சார் எல்லாமே நாங்க எங்க ஓன் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றோம்னு சொல்றவங்க கூட ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கு, இல்லாம யாருமே இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம கெமிக்கல் உரங்களை தயார் பண்ணி கெமிக்கலுக்கு, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகளை கெமிக்கலா மாத்தி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்கு. சாப்பாட்டுல இருந்து, குடிக்கிற தண்ணியில இருந்து, சுவாசிக்கிற காற்றுல இருந்து எல்லாமே நம்ம கிட்ட வந்து மாசுபட்டு போய் இருக்கு.
அதனால ஹெல்த் இஷ்யூ இல்லாத மனிதர்களே இல்லை. அப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருக்கலாம், இல்ல வந்த பிறகு கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ், நம்ம எல்லா சப்ளிமெண்ட் நம்மகிட்ட இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கையோட நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ப்ராடக்ட் பற்றிய தெளிவான அறிவு, நம்ம ப்ராடக்ட பற்றி நம்ம தெளிவா அதை எப்படி யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும், இந்த ரிசல்ட். அப்ப நம்ம யூஸ் பண்ணாதான் அது தெளிவா சொல்ல முடியும். அப்ப அந்த தெளிவான அறிவு இருந்தால் நம்ம தெளிவா பேச முடியும். இல்ல நம்ம ஃபேமிலில யாருக்காவது யூஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னாலும் தெளிவா பேச முடியும். அப்ப இதுக்கு தேவை அறிவுதான், நாலேஜ். அப்ப அதுக்கு நம்ம ப்ராடக்ட் ட்ரைனிங்கா கரெக்டா அட்டெண்ட் பண்ணணும். பிசினஸ் பேசணும் அப்படின்னா பிசினஸ் பற்றி அறிவு நமக்கு வேணும். இதை மட்டும் கரெக்டா நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய சாதனையை நம்ம பண்ண முடியும். சாதனைக்கு சொந்தக்காரரா நம்ம மாற முடியும். எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கு, ஆனா அதுக்கு நம்மள தயார்படுத்தணும். ரொம்ப அழகா சொன்னாரு. வாட்ஸ்அப் ரீல்ஸ் இதுல உங்க டைம் நிறைய பண்றீங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அது நம்ம செய்யக்கூடிய வியாபாரத்துல நம்ம அதை எப்படி நம்ம அந்த டைமை நம்ம செய்யக்கூடிய வியாபாரத்துல நம்ம யூட்டிலைஸ் பண்ணா நம்ம எப்படி நம்ம டீமை டெவலப் பண்ணலாம், ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்னென்ன கொடுக்கலான்றதை நீங்க யோசிச்சால் உங்க வாழ்க்கை அப்படின்றது. சரி, மற்றவங்க ஃபீட்பேக் கொடுங்க. மற்றவங்க பேசுங்க. வேலு காயத்ரி, குட் மார்னிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. ஹெல்த் எல்லாம் சரியாயிடுச்சா? வேலு சார். சார் குட் மார்னிங் சார். பிரபு சங்கீதா பேசுறேன் சார். சொல்லுங்க சார். ஒவ்வொரு நாளுமே நம்ம மோட்டிவேஷன் கேட்குறோம், ஆனா இன்னைக்கு கேட்டது எனக்கு புதுசா இருந்தது சார். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி கேட்கல. ஏன்னா வெளிநாட்டுல எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், எதை பண்ணா நம்ம வந்து சாதிச்சு முன்னேற முடியும் அப்படிங்கிறது. நம்ம ஓடிட்டு தான் இருக்கோம், டெய்லியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா ஓடிட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த ஓட்டம் வந்து எதுக்காக, எப்படி ஓடணும், எதை நோக்கி ஓடணும் அப்படிங்கறத வந்து நல்லா தெளிவா இந்த வீடியோவில் நான் பார்த்தேன் சார். அவர் சொன்னதை கேட்டேன். ஏன்னா கோல் எல்லாருக்குமே இருக்கு, அந்த கோல் செட் பண்ணிட்டு போறாங்க. அது எப்படி செட் பண்ணிட்டு போறது, எதை நோக்கின்றது வந்து தெளிவா இன்னைக்கு புரிஞ்சுது சார் எனக்கு. வெரி குட். அதாவது வெளிநாட்டுல எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் நான் சொன்னதுதான், ப்ராடக்ட் நாலேஜ் தெளிவா எடுத்துக்கிறாங்க, கன்சிஸ்டன்சியா பண்றாங்க, தொடர்ந்து பண்றாங்க. நம்ம வந்து கொஞ்சம் பண்றோம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இதாச்சுன்னா தடங்கள் அந்த மாதிரி இல்லை ஏதோ சம்திங் அப்படின்னும் போது அதை அப்படியே பிரேக் டவுன் ஆன மாதிரி ஆயிடுறோம். அது இல்லாம அவங்க போயிட்டே இருக்கிறதுனால முன்னேறுறாங்க. நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே நின்று போறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். அதாவது நம்ம ஸ்லோவா போறோம் அப்படின்றத விட நம்ம நினைச்ச பாயிண்ட் அடையல. இதுக்குதான் ஒரு நல்ல உதாரணம், அந்த பால் பாத்திரத்துல பாலை காய்க்க வைக்கிறது. நம்ம கொஞ்ச நேரம் சூடு பண்றோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இறக்கி வச்சிடறோம். அது தொடர்ந்து சூடு பண்ணா மட்டும்தான் அது கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த கொதிநிலை வந்த பிறகுதான் அந்த பாலை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனா திரும்ப இறக்கி வச்சுட்டு அந்த பாலை ஆறின பிறகு திரும்ப சூடு பண்றோம், திரும்ப கொஞ்ச நேரம் சூடு பண்றோம், இறக்கி வச்சிடறோம். ஆனா தொடர்ந்து நம்ம அதை செய்யறது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒரு காரணம் நமக்கு வந்து நம்மளை செய்ய விடுறது இல்ல. கரெக்டா? ஆமாங்க சார். அதுதான் அந்த காரணம் தான் இன்றைக்கு எல்லாருக்குமே ஒரு காரணமா இருக்கு. சோ நம்ம இதுல போட்டிருக்கோம் பாருங்க, விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள், இவைதான் மனிதனின் எண்ணம். சோ நம்ம ஒரு விஷயத்த செய்து முடிக்கணும், அதுக்குதான் அந்த கார் ஓட்டுறத சொன்னாரு. ஒரு ஊருக்கு போகும்போது நம்ம கார் ஓட்டுறோம் அப்படின்னா அந்த பைபாஸ்ல போகும்போது அந்த நம்மளுடைய அடுத்த இது என்னவா இருக்கும்,
அந்த காரை ஸ்டெப்னியை மாத்தணும். கரெக்டா? இதுவே ஆபீஸுக்கு அர்ஜென்ட்டா போறோம். ஆபீஸ்ல ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்ல நம்ம உள்ளூர்ல தான் இருக்கிறோம். ஆபீஸுக்கு போறோம். ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்ல நமக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அப்படின்னா, நம்ம கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா, நம்ம காரை ஓரங்கட்டி விட்டுட்டு இன்னொரு வெஹிக்கிள பிடிச்சு ஆபீஸ் போற வழிய பார்ப்போம். ஏன்னா, அங்க நமக்கு நம்முடைய அடுத்த வேலை என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய ஆபீஸ்க்கு போய் நம்ம அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றது தான். அதுல நமக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அங்க போய் நம்ம பிரசன்டேஷன் குடுக்கணும். அதுதான் அடுத்த வேலை. கரெக்ட்டா இல்லையா? அப்ப இங்க கரெக்ட் தான் சார். ஊருக்கு போகும்போது டயர மாத்தணும்னு நினைச்சவங்க, ஆபீஸுக்கு போகும்போது ஆபீஸ் தான் போகணும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி தான் வெஸ்டீஜ்ல நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஆஃபர். இப்ப அந்த ஆஃபர் வந்து 6 மாதம் குடுத்த ஆஃபர 2 மாசம் கடந்து போயிடுச்சு. ஆனாலும் இந்த மாசமும் அந்த ஆஃபர்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாசம் கூட நம்ம அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். ஜூலை மாசம் நீங்க பிரான்ச் முடிச்சா கூட ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 4 மாதத்துல அந்த குமுலேட்டிவ் பிவில நீங்க டோட்டல் பிவியை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால இதுலயும் அச்சீவ் பண்ண முடியும். இதுவரைக்கும் பண்ணாதவங்க இந்த மாசம் கூட பண்ண முடியும். சோ நமக்கு விருப்பம் இருந்தா 1000 வழிகள் இருக்கு. நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சா நமக்கு 1000 வழிகள் இங்க இருக்கு. பாலி சார் எப்பவுமே மற்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிகள் மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து எப்படி அடிச்சு புடுங்கலாம், எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து பணத்தை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஆள் இல்ல. எப்படி நம்ம கொடுக்கலாம்னு நினைக்கிற ஒரு நபர். அதுதான் அவர் கடவுளுடைய தூதுவரா எல்லாரும் இன்னைக்கு பாக்குறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்றத போய் ஒரு புனிதமான தொழில்னு மாத்திட்டு இருக்காரு. ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம, ₹1 கூட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லாம இன்னைக்கு 20 வருஷமா ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் ரினியூவல் ஃபீஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் இல்லாமல், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லாமல், ரினியூவல் ஃபீஸ் இல்லாமல் ஒரு 20 வருஷமா ஒரு கம்பெனியை இப்படி நடத்த முடியும் அப்படின்னு செஞ்சு காட்டின ஒரு சாதனையாளர் அவர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு 20வது வருஷத்துல 20 கோடி ரூபாய் நமக்கு ஆஃபரா கொடுக்கிறார். அதுல முதல் 6 மாசத்துல 10 கோடி. இதுவரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல யாருமே கொடுக்காத ஒரு ஆஃபர். அப்ப முதல் 10 கோடி. அதுவும் என்ன சொல்றாங்க, நீங்க பிசினஸ் இன்னும் அதிகமா பண்ணீங்கன்னா 10 கோடி இல்ல, அதை விட அதிகமா போயிடும். இன்னைக்கு 5 கோடி ரூபாய் பிரான்ஸ், சில்வர், கோல்டுக்கு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க, 0.72%. அது அதிகமா இருந்தா அது அதிகமா இல்ல அப்படின்னா மினிமம் 5 கோடி. அப்ப நம்ம பிசினஸ் அதிகமா பண்ணா 0.72% பண்ணி 6 கோடி வந்துருச்சுன்னா அந்த 6 கோடியில இருந்து நமக்கு ஷேர் கிடைக்கும். பிரான்ஸ், சில்வர், கோல்டு பண்றவங்களுக்கு. ஸ்டார், டைமண்ட், கிரவுனுக்கு 3 கோடி. அப்போ நம்ம வியாபாரம் அதிகமாக அந்த பணம் கூட அவர் வந்து 5 கோடி தான் பிக்ஸ் பண்ணல. மினிமம் 5 கோடி. மேக்சிமம் நீங்க நல்லா பிசினஸ் பண்ணா இன்னும் அதிகமா தரேன்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் நமக்கு அள்ளி தர்றதுக்கு ரெடியா இருக்கும் போது நாம அந்த வேலையை செய்யறதுக்கு நாம ஏன் தயக்கணும்? நம்ம இன்றைக்கு வந்து இந்த வார்த்தைகள் அழகா கவனிங்க. விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். இன்னைக்கு ஒரு வீட்டு கல்யாணம் 2 மாசம் கழிச்சுதான் நடக்க போகுதுன்னா இப்பவே டிக்கெட் புக் பண்றோம். ஏன்? நம்ம அங்க போகணுன்றத முடிவு எடுத்துட்டோம். நமக்கு விருப்பம் இருக்குது. அதுவே அங்க போகணும்னு முடிவு பண்ணல, விருப்பம் இல்லை அப்படின்னா சரி பார்க்கலாம் அப்படின்னு அந்த சரி பார்க்கலான்னு சொல்றது கட்டாயம் அது நம்ம போக மாட்டோம். நீங்க உங்க வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கே தெரியும். ஒரு ட்ரைனிங் மீட்டிங் நம்ம போகணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா உடனே ரெடி ஆயிடுவோம். வெஸ்டீஜ் அவார்ட் ஃபங்க்ஷன் சென்னையில நடக்குது, டிக்கெட் முதல்ல புக் பண்ணிடுவோம். இல்ல கோயம்புத்தூர்ல நடக்குது, முதல்ல டிக்கெட் புக் பண்ணிடுவோம். இல்ல அப்படின்னா சரி அப்ப பார்க்கலாம் அப்படின்னு. இன்னும் டீமா போகணுன்றவங்க, பஸ் புக் பண்றவங்க, வேன் புக் பண்றவங்க எல்லாம் முதல்ல புக் பண்ணிடுவாங்க. அங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டா இதெல்லாம் நடக்கும். இல்ல தேவை பார்க்கலாம் அப்படின்னா அது அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப இதைத்தான் நம்ம முடிவு பண்ணணும். நாம என்ன முடிவு பண்றோம்? நம்முடைய எண்ணங்கள் என்ன? எண்ணங்கள் படியே வாழ்க்கை. அப்ப நம்முடைய எண்ணங்கள் தெளிவா இருந்தா நம்முடைய விருப்பம் சரியா இருக்கும்.
நம்முடைய செயல்பாடு சரியா இருக்கும். அது தொடர்ந்து இருக்கும். தொடர்ந்து இருந்தா நம்ம தொடர்ந்து ஜெயிக்க முடியும். தொடர்ந்து இல்லாதனால சில பேரு சில இடங்கள்ல தடுமாறுறாங்க. அவர் சொன்ன மாரி யாரையும் குறைச்சு பேசுறதுக்காக இல்ல. நம்மட்ட ஒரு ஆள் கொஞ்சம் சார் நம்ம இன்விடேஷன் குடுக்கும்போதே, "சார் அப்படியா?" அப்படின்னா, அ அப்ப நம்ம அங்கேயே பிளான சொல்ல ஆரம்பிச்சுடுறோம். அந்த இடத்துல தான் நம்ம யாரையும் கெஞ்ச வேண்டியதில்ல. நம்ம கை குடுக்குற கை எப்பவுமே மேல இருக்கணும். "சார் 6 மணிக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஒரு 5:45க்கு நீங்க ஒரு கால் பண்ணுங்க." அப்படின்னா, "நான் பிஸியா இருக்கேன். நீ கால் பண்ணு." அப்படின்ற அர்த்தம். நம்ம என்ன சொல்றோம், "சார் 5:45 ஒரு கால் பண்றேன் சார். உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் சார். நான் ரிமைண்ட் பண்றேன் சார்." அப்படின்னா, நம்ம வந்து கீழ இறங்கி போறோம். நம்ம அப்ளைன்ட்ட கீழ இறங்கி போறதுக்கு நம்ம தயாரா இல்ல. ஆனா புதுசா ஒருத்தர்ட்ட வரவர்ட்ட கீழ இறங்கி போறோம் அப்படின்னா, அங்க என்ன ஆகுது? நம்ம ரொம்ப அவர கெஞ்சுறோம் அப்படின்ற மாரி. அப்ளைன்ட்டயும் கெஞ்ச வேண்டியதில்ல. யாரையுமே கெஞ்ச வேண்டியதில்ல. ஆனா, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம சரியா பண்ணிட்டோம் அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல நம்ம சாதிக்க முடியும். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள். விட்டுக் குடுக்கிறது தப்பில்ல. ஆனா நம்ம அடிமையாக வேண்டிய அவசியம் இல்ல. விட்டுக் குடுக்கிறது வேற. நம்ம ரொம்ப நம்மள குறைச்சு மதிப்பிடுறவங்கள்ட்ட நம்ம குறைஞ்சு கீழ இறங்கி போறது வேற. கரெக்ட்டா? சோ, அதனால தொடர்ந்து செய்யுங்க. பிரபு சார் சொன்ன பாயிண்ட் நல்ல வேலிட் பாயிண்ட். அதாவது இன்னைக்கு வெளிநாட்டுல உள்ளவங்க சக்சஸ் ஆகுறாங்க. நம்ம ஏன் ஆகல? அப்ப நம்ம அவங்கள மாரி நம்ம வெறித்தனமா அத பண்ணல. தொடர்ந்து பண்ணல. அதான் முக்கியம். இப்ப கூட இந்த V20 ஆஃபர்ல இப்ப கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் குவாலிஃபை ஆகாத நண்பர்களுக்கு இப்பவும் வாய்ப்பு இருக்கு. இது என்னால உறுதியா சொல்ல முடியும். இத சரியா பயன்படுத்துங்க. உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க. இன்னையில இருந்து ஆரம்பிங்க. ஃப்ரம் டுடே இந்த 30 நாளும் இப்ப என்னுடைய டீம்ல ரவீந்திரன் ஒரு சாரு வெல் எஜுகேட்டட். அவர் வந்து ஒரு கும்மிடிப்பூண்டில ஒரு ஃபேக்டரியில பிஎம் புரொடக்ஷன் மேனேஜரா இருந்தவரு. வெஸ்டீஜ்ல அட்ராக்ட் ஆகி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வேலைய ரிசைன் பண்ணிட்டாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலைய ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைமா வெஸ்டீஜ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா இடையில ஒரு 1 1/2 வருஷங்கள் நெறைய பேர சாதிக்க வைக்கணும், சம்பாதிக்க வைக்கணும்னு அவங்களுக்காக இன்வைட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான். சார் அவங்களெல்லாம் ஜெயிக்க வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் உங்கள நீங்க ஸ்டடி பண்ணுங்க. நீங்க அச்சீவ் பண்ணா அவங்க எல்லாம் கூட வருவாங்க. நீங்க அச்சீவ் பண்ணாம பேசும்போது அதுக்கு வேல்யூ இருக்காது அப்படின்னு சொன்னேன். கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணாரு. இப்ப 2 மாசமா இந்த ஆஃபர்ல தெளிவா சார் வந்து அத இப்போ பிரான்ஸ் டைரக்டர் அழகா முடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப அழகா முடிச்சிட்டு இருக்காரு. சோ எதுக்காக சொல்ல வரேன்னா இதெல்லாம் நடக்கும். நடக்கக்கூடியத நம்ம பேசிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்க பாருங்க. போன மாசமும் இந்த மாசமும் அவருடைய பிவி பாருங்க. போன மாசம் 2847. இந்த மாசம் 2945. 2 மாசம் குவாலிஃபைட் ஆயிட்டாரா? ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ பாக்குறீங்களா? சோ எஸ் சார். இதுக்கு ஓகே. காரணம் தொடர்ந்து 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 டெய்லி பிரசன்டேஷன். டெய்லி ஆபீஸ்ல வந்துட்டேன். ஆபீஸ்ல நான் வந்து டீமோட வந்திருக்கேன். ஆபீஸ்ல வந்து மீட்டிங் போட்டிருக்கேன்னு டெய்லி அவர் பண்ணிட்டு இருக்காரு. அது ராஜேந்திரன் சாருக்கு நல்லாவே தெரியும் அவரை பற்றி. அவரு ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச பிறகு இது நடந்துட்டு இருக்கு. சோ அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இப்ப வந்து நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். பட் தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோமா? அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா இது நடக்கும். இது 2 நாளைக்கு முன்னாடி அவரு போட்ட போட்டோ அவருடைய டீம். அந்த ஒரு நாள் மட்டும் அவருடைய டீம்ல 600 பிவி 700 பிவி வந்திருக்கு. சோ எல்லாருமே முடியும். முயற்சி பண்ணா முடியும். ஆனா நம்ம தொடர்ந்து செய்யணும். நடுவுல நிக்கிறது தான் மிஸ்டர் ரவீந்திரன். பிரான்ஸ் டைரக்டரா இருக்காங்க. ஆனா நிச்சயமா அந்த ஆஃபர் முடியும் போது அவங்க வந்து ஸ்டார் டைரக்டர் இல்ல டைமண்ட் டைரக்டரா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
இந்த மாசமே அவர் சில்வர் ஆயிருப்பாரு. பட் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ. ஒரு வாரம் அவரால எதுவும் பண்ண முடியல. அதனால இந்த இதுல இருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, தொடர்ந்து ஒர்க் பண்ணா, பிரபு சார் சொன்ன மாதிரி நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணா நம்மளால ஜெயிக்க முடியும். அதுக்கு இங்கேயே உதாரணங்கள் இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் நான் இப்ப இதெல்லாம் காட்டிட்டு இருக்கேன். அவர் செஞ்சாரு அப்படின்றது அவர் மட்டும் இல்ல. யார் நினைச்சாலும் எல்லாரும் செய்ய முடியும். இன்னைக்கு லட்ச லட்சமா பணத்தை கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு இவ்வளவு கிடைக்குமா அப்படின்றவங்க இருக்காங்க. இது பாருங்க, இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆபீஸ்ல மேடம் இருக்காங்களா கூட. ஸோ இதுவும் ஆபீஸ்ல தான். நான் ஏற்கனவே போட்ட போட்டோவும் ஆபீஸ்ல தான். இப்ப எல்லாருக்கும் ஒரு வெளியூர்ல இருக்க நண்பர்களுக்கு சென்னை ஆபீஸ்ல தான் நம்ம சிறப்பா பண்ணலாம். இல்ல உங்க ஊர்லயும் டிஎல்சிபி இருக்கு. இல்ல ஹோம் மீட்டிங்லயும் பண்ணலாம். இங்க இது ஆபீஸ் இருக்கிறதுனால சென்னையில் இருக்கவங்க ஆபீஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தட்ஸ் ஆல். வெளியூர்ல இருக்கவங்க இங்க வந்து நீங்க ஆபீஸை யூஸ் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் நமக்கு வந்து எதுக்காக இதை காட்டுறேன் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். தொடர்ந்து ஒர்க் பண்ணா இந்த சக்சஸ் எல்லாருக்கும் இருக்கு. ஸோ ஒரு மனிதனால முடியும் என்றால் இன்னொரு மனிதனாலும் முடியும். வேலு காயத்ரி அவற்றை பேசலாம்னு நினைச்சேன். வேலு இருக்கீங்களா உள்ள? ஸோ ஏலகிரி புட் கேம்ப்ல எனக்கு என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு நபர். அதுக்கு பிறகு அவரு பிரபு சார்லாம் நல்லா ஒர்க் பண்ணி கடகடன்னு சில்வர் கோல்டு எல்லாம் வந்தாங்க. இடையில சில சூழ்நிலை காரணம் அவருக்கும் சில ஹெல்த் இஷ்யூ வந்தது வேலு சாருக்கு. அதனால கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாரு. திரும்ப தொடர்ந்து அவங்களுடைய வெற்றி பயணம் இன்னும் சிறப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். என்ன பிரபு சார்? பண்ணலாம் சார். இன்னும் சிறப்பா பண்ணுவேன் சார் நான். நிச்சயமா. ஓகேங்க சார். தொடர்ந்து பண்ணுங்க. அதுக்கு உங்க அப்பா இன்னும் ரெடியா இருக்காங்க. தென்றல் மேடமும் ரெடியா இருக்காங்க. மேடம் விக்டோரியா மேடமும் ரெடியா இருக்காங்க உங்களுக்கான சர்வீஸ் பண்றதுக்கு. அதை பற்றி இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் சிறப்பா வாழணும். சிறப்பா வெஸ்டேஜ்ல வந்து ஒவ்வொருத்தரும் சிறப்பா ஜெயிக்கணும்ன்றது தான் அவங்களுடைய ஒவ்வொரு அப்ளைனும் நினைக்கிறது. ஸோ அதை கரெக்டா புரிஞ்சுங்க. பூராஜன் சார் பூராஜன் அறிவழகன் நேற்று சரியா அக்ரி ட்ரைனிங்ல நிறைய கேள்விகள் கேட்டீங்க. நல்ல ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி நம்ம கலந்துக்கணும், நம்ம பேசணும். அந்த ஜூம்ல பேசுறவங்க இங்க இப்ப பேச முடியலன்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்கள் கருத்துக்களை சொல்லும் போது நேற்று கூட அழகா ஜோதிபிரியா மேடம் கேட்டாங்க. உங்க கருத்துக்களை சொல்லும் போது அது மற்றவங்களுக்கும் அந்த பாயிண்ட் போய் சேரும். மற்றவங்களுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களை இன்னும் இந்த வியாபாரத்துல வெற்றியடைய தூண்டுது அப்படின்னா நல்ல விஷயம். சில லீடர்ஸ் பேசுறதே இல்லை. அது ஏன்னு எனக்கு புரியல. நம்ம பேசுறதுனால இந்த டீம் மோட்டிவேட் ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்களோ என்னவோ. எல்லாருக்கும் நம்மகிட்ட இருக்கிறத கொடுத்தோம் அப்படின்னா கடவுள் நமக்கு கொடுப்பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் இது யாருடைய டீம் நான் யாரையும் பார்த்து பேசுறதே இல்லை. அப்புசாமி சார் யாரு டீம், பூராஜன் சார் யாரு டீம், சரஸ்வதி மேடம் யாரு டீம் அப்படிலாம் நான் பாக்குறது இல்லை. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஷேர் பண்றோம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே வார்த்தையில ஒரே இதுல தான் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சில லீடர்ஸ் பேசுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. உங்களுடைய திறமைகளையும் இங்க நீங்க இது பண்ணலாம். உங்களுடைய நாலேஜ், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணும்போது மார்னிங் செஷன்ல வர்றவங்க இன்னும் சிறப்பா அவங்களும் எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. எல்லாருக்கும் உங்க டீமோ மற்ற டீமோ நீங்க அந்த பயிற்சியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அது போய் சேரும். நம்ம டீமுக்கு மட்டும் நம்ம தனியா பயிற்சி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா எல்லாருக்கும் கொடுக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு அது எல்லா பல வழியிலையும் திருப்பி தரும். அதுதான் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். அது பாண்டியன் சாரா இருந்தாலும் சரி, இல்ல சண்முகம் சாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இல்ல திருப்பூர் பழனிவேலா இருந்தாலும் சரி, டீம் பார்க்காம நீங்க ஒர்க் பண்ணுங்க. இது டீம் விக்டரி. நம்ம எல்லாம் ஒரே டீம், ஒரே ஃபேமிலி. இந்த உணர்வோட ஒர்க் பண்ணோம்னா எல்லாரும் ஜெயிக்கலாம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அது எல்லாரும் அந்த இதை மட்டும் சிறப்பா மைண்ட்ல வச்சுங்க. அதனால ஒவ்வொருத்தரும் உங்க மனசுல பட்ட நல்ல பாயிண்ட் நம்ம டெய்லி மார்னிங் செஷன்ல அதை ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணும்போது தான்
மற்றவங்களுக்கும் அது போய் ரீச் ஆகும். இது வந்து ஒரு கோர்வையா லாஸ்ட்ல நம்ம கொடுக்கக்கூடிய கோர்வை. மேடம் நேற்று அழகா சொன்னாங்க, ஜோதிபிரியா மேடம், நீங்க மார்னிங் செஷன்ல பேச முடியல, உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் சரியில்லை அப்படின்னா நீங்க நம்ம குரூப்ல கூட அதை போடலாம். குரூப்ல கூட நீங்க நான் இன்றைக்கு மார்னிங் செஷன்ல நான் இதை கத்துக்கிட்டேன், அப்ப அது மற்றவங்களுக்கும் புரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். நீங்க அதை தமிழ்ல டைப் பண்ணி போடலாம், இல்ல வாய்ஸ் மெசேஜா போடலாம். இந்த மார்னிங் செஷன்ல இன்னைக்கு நான் இந்த விஷயத்த கத்துக்கிட்டேன், தொடர்ந்து வெஸ்டேஜை செய்யணும்ன்றதை நான் கத்துக்கிட்டேன். எது வேணாலும் நீங்க பண்ணுங்க. இங்க பேச முடியாத நண்பர்கள் அதுல போடுங்க. இன்னும் பல பேர் பலன் அடைவாங்க. நம்மளால பல பேருக்கு பலனை கொடுக்க முடியுமா, மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா, அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். காரணங்களை தேடுறதுனால எதுவுமே நடக்க போறது இல்லை. காரியங்களை செய்யறதுனால நாமளும் ஜெயிச்சு மற்றவங்களையும் ஜெயிக்க வைக்க முடியும். கரெக்டா சார்? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு போட்ட வீடியோல வந்து அதுதான் வெளிநாட்டுல மட்டும் ஜெயிக்கிறாங்க, நம்ம இந்த சைடு ஏன் அது ஜெயிக்கலன்ற காரணங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுல வந்து எனக்கு பிடிச்சது வந்து நம்மளோட அதாவது நல்லா இருக்குன்றத வந்து நம்ம உள் உணர்வோட நம்ம சொல்லும் போது அதனுடைய ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்கும்ன்றத நான் அந்த இடத்துலயும் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம பொருள் யூஸ் பண்றதுனால மதிப்பு கூடுதுன்ற அந்த விஷயத்தையும் நம்ம கொடுக்கணும். அப்ப வந்து எந்த அளவுக்கு நம்ம பொருளோட நாலேஜ் எடுக்கணும், எல்லா ப்ராடக்டோட நாலேஜ் எடுக்கும்போது நம்ம அதை வந்து ஈஸியாவும் நம்ம சொல்லலான்றதையும் நான் வந்து இந்த இடத்துல கத்துக்கிட்டேன் சார். ரொம்ப ரொம்ப செக்ஷன் நல்லா இருந்தது சார். அதாவது தொடர்ந்து செய்யணும், எதையுமே வந்து நம்ம தொடர்ந்து செய்யும் போது அதனுடைய ரிசல்ட் வந்து இன்னைக்கு இல்லைனாலும் நமக்கு என்னைக்கா ஒரு நாள் அது வந்து ரிசல்ட் தரும்ன்றது எனக்கு நம்பிக்கை ரொம்ப இருக்கு சார். நானும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கிரேட் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம், மனம் நோயற்று இருப்பது இரண்டாவது இன்பம், பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது மூன்றாவது இன்பம். இது நான் சொல்லலைங்க, புத்தர் சொன்னது. ஆனா அதுதான் நம்ம உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம், அதுதான் நம்ம இன்றைக்கு வெஸ்டீஜில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். மனம் நோயற்று இருப்பது இரண்டாவது இன்பம். மனுஷனுக்கு கவலை பிரச்சனை இல்லை அப்படின்னாலே பெரிய சந்தோஷம். பிற உயிர்களுக்கு உதவியா இருப்பது மூன்றாவது இன்பம், மற்றவங்களுக்கு உதவியா இருப்பது. இதைதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம டீம் விக்டரி அப்படின்றத ஒரே ஃபேமிலியா ஒன்னா இருந்து பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம். சரியா? ஒரு பூராஜன் சார் ஏதோ பேச வந்தாரு, மைக் ஆன் பண்ணாரு, அப்புறம் பேசல. பேசுறீங்களா சார்? வணக்கம் சார். குட் மார்னிங். வணக்கம் சார். பூராஜன் பேசுறேன் சார். பேசக்கூடாதுன்னு இல்லை, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுட்டு பேசலான்னு இப்பதான் நாங்க உள்ள வந்திருக்கோம். விஷயம் தெரிஞ்சு இப்ப இன்னைக்கு மீட்டிங்ல வந்து இன்னைக்கு 3 வீடியோ போட்டீங்க. 3 வீடியோ ரொம்ப அருமையா இருந்தது, மோட்டிவேஷனலாவும் இருந்தது. எப்படி ஒருத்தரை ரெக்ரூட் பண்றதுன்ற ஒரு நம்ம எப்படி ஒழுங்கா அதை பேசி அவங்கள கன்வெர்ட் பண்ணோன்றதும் ஒரு அருமையான ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இருக்கு, இனிமேல் ரெகுலரா அதுல இன்வால்வ் ஆகி பேசுவாங்க சார். ரொம்ப அருமையான இது மார்னிங் செஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய வந்து எப்படி பண்ணோங்கிற விஷயம் மட்டும் இல்லாம நிறைய டெமோ வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பைரேஷனா இருக்கு சார் இதை செய்ய வேண்டியது. நன்றி சார். தேங்க்யூ. நான் வந்து அதாவது எதுக்காக உங்களை மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, மார்னிங் செஷன்ல வர்றவங்க நீங்க இன்றைக்கு என்ன பாத்தீங்களோ அதுலதான் ஃபீட்பேக் கேட்கறோம். ஏன்னா நீங்க கத்துக்கிட்டு தொகுத்து வழங்குங்க, 1 மணி நேரம் பேசுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. இன்றைக்கு பார்த்ததை நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கான்பிடென்ட், இன்றைக்கு நம்ம பேசிட்டோம், விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணோம், நீங்க ஷேர் பண்றது 4 பேருக்கும் புரியும். அதே சமயத்துல நீங்க உங்க டீம்ல பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கான்பிடென்ட் கிடைக்கும். அதனாலதான் மார்னிங் செஷன் வந்து இது வந்து நம்முடைய பயிற்சிக்கான ஒரு பட்டறை. ஒருத்தரும் நேற்று ஜாயின் பண்ணவங்க இன்னைக்கு மார்னிங் செஷன் வருவாங்க, அவங்கள கூப்பிட்டு நம்ம வெல்கம் பண்ணி பேசுறோம். ஏன் அப்படின்னா அவங்க அந்த கூச்சம் பயம் இதெல்லாம் விட்டு அவங்க பேசணுன்றதுக்காக தான். சில பேர் மைக்கே ஆன் பண்ண மாட்டேன்னு சொல்ற ஆளுங்களை நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்கள்ல கூச்சத்தை விடணும், வெக்கத்தை விடணும், அப்பதான் நம்ம பேச முடியும். இன்னைக்கு ஒரு சினிமா நடிகருக்கு கோயில் கட்டுறாங்க, ஒரு நடிகைக்கு கோயில் கட்டுறாங்கன்னா அவங்க அந்த நடிப்புக்காக அவங்க அதாவது ஒரு ஷூட்டிங் நடக்குது, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு மார்க்கெட்ல நடக்குது அப்படின்னா அந்த மார்க்கெட்ல வந்து அவங்க ஒரு டேக் இல்ல 10 டேக் எடுப்பாங்க.
நம்ம சினிமாவில பாக்குறது ஒரு 2 நிமிஷம் பார்க்கக்கூடிய விஷயத்த அங்க ஒரு அரை நாள் எடுத்திருப்பாங்க அந்த ஷூட்டிங். திரும்ப 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 அந்த டைரக்டர்கிட்ட திட்டு வாங்கணும். எல்லாரும் முன்னாடியும் டைரக்டர் திட்டுவாரு. அவர் எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் சரி, அவருக்கு டேக் சரியா வரலன்னா திட்டுவாரு, பேசுவாரு, எல்லாம் செய்வாங்க. இந்த அவமானங்களை தாண்டின பிறகுதான் கூச்சம் இல்லாம நடிச்சதுனாலதான் அவர் சூப்பர் ஸ்டார். அவரு கூச்சப்பட்டு வீட்டுல உட்கார்ந்து இருந்தாருன்னா அவர் சூப்பர் ஸ்டார் கிடையாது. அப்ப நம்ம ஒருத்தட்ட பேசுறதுக்கு ஒரு மார்னிங் செஷன்ல ஒரு ஜூம்ல பேசுறதுக்கே முகத்தை காட்டாம நம்ம பேசுறதுக்கே நமக்கு கூச்சமும் பயமும் இருந்தா நம்ம எப்படி நம்ம ஒருத்தட்ட 1 to 1 நேரடியா போய் பேச போறோம்? ஒரு ஹோம் மீட்டிங்ல பேச முடியும். அதுக்காக தான் இங்க பேசுங்க அப்படின்றது. இது பயிற்சி கொடுக்குற இடம். நீங்க ஒவ்வொருத்தரும் பேசணுன்றக்காக தான் திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தரும் சொல்றது. அதனாலதான் எல்லாரையுமே பேச சொல்றேன். ஓகேவா? ஏன்னா நான் வந்து யாரையுமே நேற்று நீங்க பேசுனீங்க, இன்றைக்கு பேசலன்னு இல்ல. நீங்க பேசுனீங்க, உங்களால பேச முடியும். உங்க கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்றோம். ஏன்னா திருப்பூர் பழனிவேல் சார்லாம் ஃப்ரம் டே 1ல இருந்து அவருடைய கருத்துக்களை கடகடன்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப கொஞ்ச நாள் அமைதியா இருக்காரு. ரொம்ப வேலையில பிஸியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி எல்லாரும் பேசணும். இன்றைக்கு அவர்லாம் நிறைய வீடியோ, நிறைய ஆடியோ, வாய்ஸ் மெசேஜ், அவரு டெய்லி யார் யார்கிட்ட என்னென்ன பேசுறாரு, என்ன பேசுறாரு, அதுல என்ன பிரச்சனை, நம்ம பேசுறது சரியா தப்பா, அவங்க அப்ளைன்ட்ட கேட்கறாங்க, அதெல்லாம் வீடியோ ஆடியோ அனுப்பி கேட்கறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம். அதுதான் அவருடைய வளர்ச்சிக்கான வழி. ஒரே மாசத்துல ஒரு 30-40 ஜாயினிங் கூட அவர் போட்டிருக்காரு. கரெக்டா சார்? பழனிவேல் சார், எழுதி சார். கரெக்டா, சூப்பர் சார். கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறேன் சார். வெரி குட். 30 ஜாயினிங் கூட அவர் போட்டிருக்காரு ஒரே மாசத்துல. அது முடியுது அப்படின்னா அவர் வந்து வெக்கப்பட்ட கூச்சப்பட்டனால இல்ல. அவர் அப்படி அந்த அந்த கூச்சத்தோட இல்ல. டே 1ல இருந்தே அவர் மனசுல பட்டதை டக்கு டக்குன்னு உடனே சொல்லுவாரு, உடனே கேட்பாரு. அந்த மாதிரி இருந்தா தாங்க ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில. இந்த துறையில மட்டும் கிடையாது, எந்த துறையில இருந்தாலும் சரி நம்ம தைரியமா பேசணும். நீங்க உங்களை நம்பினா மட்டும்தான் இந்த உலகத்துல ஜெயிக்க முடியும். யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு பாண்டியன் சார்லாம் நிறைய பிரசன்டேஷன் கொடுக்கறது இல்ல, ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு டீமுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மாதிரிதான் இருக்கணும். வளர்ச்சின்றது அதுதான். அப்பதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். இன்னைக்கு வேணா வெற்றி நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஆனா நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நம்ம அடைய முடியும். தொடர்ந்து செய்யும் போதுதான் அடைய முடியும். அது மாதிரி நிறைய பேர் அந்த பிரான்ஸ்ன்ற லெவல்லயே அந்த பிரான்ஸ் டைரக்டர் முடிச்சுட்டா என்னவோ அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி அப்படியே உட்கார்ந்துக்கிறீங்க அந்த இடத்துல. தப்பா எடுத்துக்காதீங்க. பிரான்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். பிரான்ஸ் டைரக்டர். இன்னும் நிறைய ராயல்ட்டிகள் இருக்கு. ஒரே ஒரு ராயல்ட்டி வேணுமா, இல்ல எல்லா ராயல்ட்டியும் வாங்கணுமா? வெஸ்டீஜ்ல ஒரே வேலைக்கு ஒரு சம்பளம் வாங்க போறீங்களா, இல்ல 8 சம்பளம் வாங்க போறீங்களா, இல்ல 10 சம்பளம் வாங்க போறீங்களா? என்ன வேணும்? எதுக்கு சார் ஆசைப்படுவீங்க? ஒரே வேலைக்கு ஒரு வருமானம் போதுமா, இல்ல 10 வருமானம் வேணுமா சார்? ஹலோ, யாருக்குமே வருமானமே, யாருமே வாய் திறக்க மாட்டேன்றீங்க. வருமானம் வேணும் சார். 10 வருமானம் பண்ண எல்லா வருமானம் வேணும் சார். அப்ப அதுக்கு நம்ம தொடர்ந்து வேலை செய்யணும். பேசுறதுக்கே நம்ம பயப்படுறோம், வெக்கப்படுறோம், கூச்சப்படுறோம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த, நம்ம மனசுல பட்ட விஷயத்த நம்ம பேசுறோம். இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு 3 வீடியோ பார்த்தோம். 3மே சிறப்பா இருந்தது அப்படின்னு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோ போடுறதா வேண்டாமா? அதை நான் யோசிக்கிறேன். கண்டிப்பா சார். ஏன்னா முதல்ல 2 வீடியோவுமே நமக்கு சம்மந்தம் இல்லாதது. பட் நமக்கு சம்பந்தமான விஷயம். ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல ஒருத்தர் போனா என்னென்ன அவருக்கு என்னென்ன வேணும் நாலேஜ், அது அழகா ஒரு 5 பாயிண்ட் சொன்னாரு. அடுத்தது சுய ஒழுக்கம் அப்படின்றத பற்றி அவர் சொன்னார். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என் பாதையில நான் போயிட்டே இருப்பேன், நான் தெளிவா போயிட்டே இருக்கிறேன், நான் ஜெயிக்க முடியும். அதாவது மற்றவங்க பேசக்கூடிய நெகட்டிவ் வந்து என் காதுல விழவே விழாது. எத்தனை பேர் நம்மள பேசுவாங்க, உனக்கு வேற வேலை இல்லையா? திருப்பூர் பழனிவேல் சாரை கேட்டிருப்பாங்க, ஏன்பா சொந்தமா கம்பெனி வச்சு நீ நல்லா தானே இருக்கிற, நீ ஏன் போய் ஒவ்வொருத்தரா போய் கேட்டுன்னு இருக்கிற, நீ ஏன் இதெல்லாம் வித்துட்டு இருக்கிற, இந்த வேலை உனக்கு தேவையா? நேத்து கூட ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணாரு சார். என்னங்க? நேத்து கூட ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி பயங்கர மைண்ட் அப்செட் பண்ணி விட்டாரு. அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இதாயிடுச்சு. அப்புறம் பழைய நிலைமைக்கு வந்துட்டு மறுபடியும் போராட வெளியே கிளம்பிட்டேன் சார்.
இந்த மாதிரி பேசக்கூடிய ஆளுங்க தான் நமக்கு நம்முடைய முன்னேற்றத்துக்காக நம்மளை தூண்டி விடுறவங்க. ஏய், கண்டிப்பா சார். முன்னாடி ஜெயிச்சு காட்டுறேன்டா, உன் முன்னாடி கார் வாங்குறேன்டா வெஸ்டீஜ்ல, உன் முன்னாடி ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்து உனக்கு ஃபாரின்ல இருந்து சாக்லேட் வாங்கி தரேன் சொல்லி அங்கேயே சபதம் மனசுக்குள்ளே எடுங்க. வெளியே சொல்ல முடிஞ்சா வெளியே சொல்லுங்க, தப்பே கிடையாது. நான் அது மாதிரி கார் வாங்கிடுவியா, சும்மா இந்த கதையெல்லாம் விட்டுட்டு அலையாத. இப்படி எத்தனை பேரை ஏமாத்த போறீங்க? இப்படிலாம் கேட்டிருக்காங்க. நான் கார் வாங்கணும்னு அவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் வாங்கி போய் கொடுத்தேன். நான் கார் வாங்குறதுக்கு காரணமே நீங்க தாங்க. நீங்க மட்டும் அந்த கேள்வி கேட்கலன்னா எனக்குள்ள அந்த வேகம் வந்திருக்காது, அந்த வெறித்தனம் வந்திருக்காது. நான் கார் வாங்குறதுக்கு காரணமே நீங்க தான், எனக்கு கார் வாங்குறதுக்கு குருவே நீங்க தான் சொல்லிட்டு அவருக்கு 1 கிலோ ஸ்வீட் வாங்கி போய் கொடுத்தேன். கார் வாங்கிட்டு அதே கார்ல போய். அந்த மாதிரி உங்களுக்குள்ள வெறியை ஏத்துங்க. வெற்றி ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னா அந்த நடுவில் உள்ள எழுத்து எடுத்துருங்க. அந்த வெறி இருக்கணும். கண்டிப்பா சார். வெறி இருந்தாதான் வெற்றி கிடைக்கும். சார் யாரும் நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க காது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பாதை மாறி போயிடும். கண்டிப்பா சார். கரெக்டா? அது எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் சார். சூப்பரான ஒரு சார். ஒரு 10 தவளையை வச்சு ஒரு போட்டி நடத்தினாங்களாம். யார் மலை உச்சிக்கு முதல்ல போறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசுன்னு. அப்ப இங்க பலவிதமான பேச்சுக்கள், மேல பாம்பு இருக்குது, மேல இந்த தவளையெல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட போறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேச்சு பேசுறாங்க. எல்லா தவளையும் பாதி வழியா கொஞ்சம் கொஞ்சமா ஏற்று ரிட்டர்ன் ஆயிடுச்சு. கடைசியா ஒரே தவளை மட்டும் போயிட்டு மேல போயிடுச்சு. அவங்க சொன்னது எதுவுமே எனக்கு கேட்கல. ஜெயிச்ச தவளை சொல்லிச்சான், எனக்கு எதுவுமே கேட்கல, ஏன்னா அதுக்கு காது கேட்கல, அதனால மேல போயிடுச்சு. அப்ப நீ ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம தொழில் சரியான தொழிலா, நம்ம பொருள் சரியான பொருளா, நம்ம கம்பெனி சரியான கம்பெனியா, அப்ப நம்ம ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கையை நம்ம ஏத்திட்டோம் அப்படின்னா நம்ம போயிட்டே இருக்கலாம். யாருடைய பேச்சுக்கும் கொடுக்க வேண்டியது இல்லை. திருப்பூர் பழனிவேல் சார் ஜெயிச்ச பிறகு நேற்று யாரு டிமோட்டிவ் பண்ணாரோ அவர் வந்து சொல்லுவாரு, எனக்கு அப்பவே தெரியும் பழனிவேலு, நீ ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும்பா, நான் சும்மா சொல்லி பார்த்தப்பா, மத்த கம்பெனி எல்லாம் அப்படி இருக்குது, அதனால சொல்லி பார்த்தேன், அதனாலதான் சொன்னேன், இல்லைன்னா நான் ஒண்ணும் தப்பா சொல்லியப்பா, சரி நானும் உன் கூட வரேன், நம்ம சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் எங்களுக்கு நடந்திருக்குது. கண்டிப்பா சார். நேற்றுக்கு சார் அவ்வளவு வேலை விட்டு அத்தனை நிறைய ஆர்டர்ஸ், நிறைய பிரச்சனை இருக்குது, அத்தனை முட்டு ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணி தர அப்படின்ட்டு இறங்கி பண்ணி செஞ்சு கொடுத்து அவ்வளவு ஒரு குற்ற உணர்வாவும் அவ்வளவு ஒரு எமோஷனாலோ பயங்கரமான ஒரு இது பண்ணி விட்டு ரொம்ப சோர்வுடைய நிலைமையில பேசுறாங்க. சரி ரைட்டு, உங்களோட இது இப்படித்தான் அப்படின்ற மாதிரி இப்ப சொன்னீங்க சார். இப்ப தவளைக்கு வந்து காது கேட்காது, நேர் வழியில் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன் சார். அவ்வளவுதான். அதான் சொல்றேன்ல, அப்படி யாராவது பேசினா அந்த இடத்துல உங்களுக்குள்ள ஒரு முடிவெடுங்க. ஏய், நான் கார் வாங்கிட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன், முடிவெடுங்க. அந்த கார் வாங்குறதுக்கு என்ன செய்யணும் உங்க அப்பா கேளுங்க. அவர் எந்த இடத்துல உங்களை கிண்டல் பண்ணாரு, ஏய் இதெல்லாம் டூர் போறதெல்லாம் நடக்குறதாப்பா, வெளிநாட்டுக்கு யாராவது ஃப்ரீயா கூட்டு போவாங்களாப்பா, இதெல்லாம் சும்மா யாரா கதை விட்டான்னு ஏன்ட்டு வந்து நீ கதை விடுறியா? அதை கேட்டு நீங்க டைவர்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஃபாரின் ட்ரிப் போக முடியாது. ஆனா அதை கேட்டு வெறித்தனத்தை ஏத்துனீங்கன்னா நீங்க ஃபாரின் ட்ரிப் போயிடுவீங்க. இப்ப சுவிட்சர்லாந்துக்கு இந்த மாசம் கிளம்புறாங்க. அப்ப அது எப்படி சாத்தியமாச்சு? என் டீம்ல இருந்து 2 ஒரு ஜோடி கிளம்புறாங்க ஒசூர்ல இருந்து. அப்ப அது எப்படி சாத்தியமாச்சு? என்னால போக முடியல, ஏன்னா அதே டைம்ல நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மேரேஜுக்கு போயிட்டு இருக்கனால போக முடியல. நானும் ஒய்ஃபும் நாங்க ஸ்ரீலங்கா போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சாத்தியம் வெஸ்டீஜ்ல. நாம இருக்கிற இடம் அந்த மாதிரி இடம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. புரியலைன்னா மற்றவங்க பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு உட்கார்ந்துருப்போம். பாசிட்டிவா பேசுறவங்க கூட பேசுங்க. பாசிட்டிவா யார் பேசலையோ அவங்கள சொந்தக்காரங்களா இருந்தாலும் ஒதுக்கி வச்சிருங்க. அவங்கள தேவையில்லை. நம்ம ஜெயிக்கணும், நம்மளுடைய நோக்கம் என்ன? எங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் உங்க குடும்பத்துக்கு யாராவது 1000 ரூபாய் சும்மா தருவாங்களா, இல்ல 10,000 ரூபாய் நீங்க கடன் கேட்டா கொடுப்பாங்களா, இல்ல 1 லட்சம் ரூபாய் கேட்டா கொடுப்பாங்களா? நான் கேக்குறேன். ஆனா நீங்க முடிவு பண்ணா நீங்க சம்பாதிச்சாதான் உங்களுக்கு காசு. நீங்க சம்பாதிச்சாதான் உங்க பிரச்சனை தீரும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. அதை முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்?
யாரோ ஒருத்தன் இப்போ பள்ளிவேல் சாரை பொறுத்த வரைக்கும் நேற்று அவன் பேசுன வார்த்தைகள் தான் இன்றைக்கு சாருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது நேற்று ஃபுல்லா அவருக்குள்ள பயங்கரமா ஓடி இருக்கும். இப்படி பேசிட்டானேன்னு பாருங்க. பிரச்சனைகளை தூரத்தில் வைத்து பழகுங்கள், நிம்மதி பக்கத்திலேயே இருக்கும். கரெக்டா? ஸ்கிரீன்ல தெரியுதா? எஸ் சார், தெரியுது சார். நம்ம என்ன பண்றோம், அதைத்தான் கூட வச்சிருக்கிறோம். எஸ் சார். அதை பக்கத்துல வச்சிருந்தா அப்புறம் நிம்மதி எப்படி உங்க பக்கத்துல வரும்? ஒருத்தர் ஒண்ணு பேசுறாங்களா, ரைட், அந்த இடத்துல அதை விட்டு நீங்க போயிட்டே இருங்க. அடுத்த வேலை, நமக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த வேலை இல்ல நம்ம வேலை. தேவையில்லாத விஷயத்துல, தேவையில்லாத இடத்துல, தேவையில்லாத விஷயத்தை பேசினா நம்ம நேரம் வேஸ்ட் ஆயிடும். அதுக்கு நமக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பேசுங்க. வெஸ்டீஜ அவங்ககிட்ட பேசுங்க. ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க தேடிட்டு இருக்காங்க. கரெக்டா பள்ளிவேல் சார்? சூப்பர் சார், அப்சல்யூட்லி ரைட். பள்ளிவேல் சார் மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு அப்படியே கொஞ்சம் தயங்குறாங்க, உட்காடுறாங்க. சார் நான் நேற்று போனேன் சார். என்னங்க ஒரு வாரமா போனே பண்ணல, ஒரு ஆள் இது மாதிரி சொல்லிட்டாரு சார். அவரு தானே சொன்னாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க கம்பெனில 2000 பேர் சொன்னான் என்கிட்ட, ஏன்டா உனக்கு வேற வேலை இல்லையா? நல்ல வேலை இருக்குது, உன் பசங்க நல்லா படிக்குது, நாளைக்கு அதுங்க இப்ப படிச்சு நல்ல வேலைக்கு போகுது, நீ ஏன்டா இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறேன்னு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், என் கம்பெனி நல்ல கம்பெனி, என் ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட், இந்த பிளான் யாரையும் ஏமாத்துற பிளான் இல்லை. நான் செய்வேன், நான் சாதிப்பேன், நான் ஜெயிப்பேன். அத்தனை பேரும் ஜாயின் பண்ணாம இருந்தா கூட நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன், பேசிட்டு இருந்தேன், உள்ள பேசினேன். ஆனா யாரும் உள்ள வெஸ்டேஜ்ல வரல. நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன். நான் டூர் போனேன், நான் கார் வாங்கினேன். ஆனா எனக்கு அட்வைஸ் பண்ணவங்கலாம் அதே கம்பெனில தான் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். கரெக்டா? அவங்க அட்வைஸ் தான் பண்ண முடியும், பட் நம்ம செஞ்சாதான் நம்ம சாதிக்க முடியும். நம்முடைய செயல் தான் நம்முடைய சாதனைக்கு ஒரே காரணம். நம்முடைய ஆக்ஷன் தொடர்ந்து செய்வோம், நிச்சயமா ஜெயிக்கலாம். சொல்லுங்க பரமசிவம் சார். மார்னிங் சார். மார்னிங். இந்த 2 வீடியோ பார்த்தேன், அது ரொம்ப நம்பிக்கையோட வாய்ப்பு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி போன் கால் பேசும்போது எப்படி மற்றவங்க கிட்ட பேசணுன்றதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமான வீடியோ இருந்தது. நான் இது வரைக்கும் அந்த இந்த மாதிரி வீடியோவை நான் காதுலயே கேட்கல. மற்றவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும், அவங்க நம்ம போய் சொன்னா அவங்க நமக்கு சேர்ந்துருவாங்க, நமக்கு வேலை செய்வாங்கன்ற மாதிரி இல்லாம அவங்களா வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை செய்வாங்கன்ற மாதிரி சொல்றதுக்கு இந்த வீடியோ ரொம்ப அற்புதமான வீடியோ. கிரேட் சார், கிரேட். இது மாதிரி டெய்லி நீங்க வரும் பொழுது இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய செய்திகள் கிடைக்கும். நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கலாம், புரிஞ்சிக்கலாம். மற்றவங்களுக்கு நீங்க அதை தெளிவா பேசலாம். ரொம்ப நன்றி. வணக்கங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். பேசாதவங்க நாளைக்கு பேச முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இது உங்களுக்கான பிளாட்ஃபார்ம். நம்ம எல்லாருமே இதுல பேசலாம், எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம், கத்துக்கலாம். கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம மற்றவங்களோட பகிரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வெஸ்டேஜ்ல பேசினாதான் காசு, பேசலைன்னா லாஸ். அதனால இருக்கிற டைமை பயனுள்ளதா மாற்றுங்க. அது மாதிரி லீடர்ஸ் உங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு தயாராகுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.